இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹீமோ பண்ண சொல்லியிருந்தாங்க. அது பண்ணலான்னு சொல்லி போகும்போது அவங்க ஜீன் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. அவ கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால ஜீன் டெஸ்ட் எடுத்து பார்த்து போட்டுக்கலான்னு சொன்னாங்க. ஜீன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு வந்துட்டு அந்த மெடிசன், அந்த ஹீமோ கொடுக்குற மெடிசன் வந்துட்டு அவரோட ஜீன் போடும்போது லூஸ் மோஷன் போகும், கொஞ்சம் ரொம்ப தொந்தரவாகும், அதனால் போட முடியுதுன்னு சொல்லிட்டாங்க. என்னோட நேம் சௌந்தர்யா. பேஷண்ட் நேம் வந்துட்டு கொண்டப்பன். நாங்கள் நாமக்கல்லேருந்து வரோங்க சார். பேஷண்ட் வந்துட்டு 66 இயர்ஸ் ஆகுது. அவருக்கு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டென்ட் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டென்ட் வச்சதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதில் வந்துட்டு கேன்சர்னு சொல்லியிருந்தாங்க. கேன்சர்னு சொன்னதுனால அப்புறம் நாங்கள் அங்கே ஹீமோ பண்ணலான்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஆப்ரேட் பண்ண முடியாது, ஹீமோவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க ஆட் பார்த்துட்டு புனர்ஜென் ஆட் பார்த்துட்டு தான் இங்கே வந்தோம் டேப்லெட் வாங்குறதுக்கு. இப்போ நாங்கள் 5th டைம் வரோம். 5th டோஸ் வாங்கிட்டுருக்கோம். 4 டோஸ் வந்துட்டு ரெகுலராக அதை 1.5 month வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 4th டோஸ் லாஸ்ட்டில் இடையில வந்துட்டு கொஞ்சம் திரும்பவும் அந்த வாமிட்டிங்லாம் இருந்தது. அதனால் இப்போ கொஞ்ச நாள் கேப் விட்டு இப்போ 3 month ஆயிடுச்சு. திரும்பவும் வந்துட்டு ஆனால் அந்த டோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு டோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 2 டோஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ சிங்கிள் டோஸ் மட்டும்தான் இடையில எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் சரி இன்றைக்கி டேப்லெட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி மேம் பார்த்தோம். மேம் வந்துட்டு திரும்பவும் 2 டோஸ் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபுட் இன்டேக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஓகேனா 2 டோஸ் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸ்டொமக் பெயின், அதை மஞ்சக்காமலையில் ஸ்டார்ட் ஆச்சுங்க சார். அதுக்கப்புறம் அது பார்க்கும்போது பில்லிரூபின், அதை மஞ்சக்காமலையெல்லாம் கொஞ்சம் ஸ்டடியானதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த பித்த குழாயில் சுருக்கம் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அது பித்த குழாய் சுருக்கத்தில் ஸ்டென்ட் வைக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஸ்டென்ட் வச்சு பார்த்ததுக்கப்புறம் இது பெட் சிடி பார்த்துருந்தாங்க. பெட் சிடி பார்க்கும்போது இடையில அந்த கட்டி மாதிரி தெரிஞ்சதுனால பெட் சிடி பார்த்தோம். பெட் சிடி பார்த்ததில் கேன்சர்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க சார். அதுக்கப்புறம் தான் சரி டேப்லெட் கண்டினியூ பண்ணலான்னு இங்கே வந்து பார்த்தோம். அது வந்துட்டு தான் அந்த ஸ்டென்ட் வச்சதுனால கொஞ்சம் வாமிட்டிங்லாம் அதிகமாக, அந்த பித்தநீர் திரும்பவும் வர ஆரம்பிச்சிருச்சு. வயிறு எரிச்சல் அதிகமாகிடுச்சிங்க சார். வாமிட் வந்துட்டே இருக்கிறதுனால வயிறு எரிச்சல் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி டோஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ண கிடையாது. 2 டோஸ் இருந்தது அப்படியே டெய்லி, ஆனால் ரெகுலராக 1 டோஸ் மட்டும் போட்டுக்கிற மாதிரி பிளான் பண்ண சொல்லிட்டார் சார். வயிறு எரிச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால 1 டோஸாக போட்டுக்க சொன்னார். திரும்ப ஹீமோ ஒன்று பண்ண சொன்னார். இந்த ஹீமோ வந்துட்டு ஆனால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதனால் டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். ரெகுலராக 1 டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோங்க சார். ஃபஸ்ட்டு நம்ம மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் தான் அவர் சாப்பிட முடியாமல் இருந்தார். ஃபஸ்ட்டு நம்ம டோஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் ரெகுலராக கொஞ்சம் சாலிட் ஃபுட்டில் கொஞ்சம் அதிகமாக எடுக்க ஆரம்பித்தார். சாப்பிட்றதுல நல்லா இன்டேக் இருந்ததுனால கொஞ்சம் இடையிலையும் தொந்தரவுலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ இன்டேக்குமே சாலிட் ஃபுல்லாக நல்லா எடுத்துக்கிறாரு. நம்ம மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு லிக்விட் ஃபுட்டு தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தார். அங்கே ஸ்டென்ட் வச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லிக்விட் தான் அதிகமாக போயிட்டு இருந்தது. திரும்ப நம்ம மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் தான் சாலிட் ஃபுட்டே கொஞ்சம் அதிகமாக இன்டேக் எடுக்க ஆரம்பித்தார். இப்போ வந்துட்டு தான் திரும்பவும் டோஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. 2 டோஸ் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு கொஞ்ச நாள் போட்டு, அதாவது ஃபஸ்ட்டு இருந்தது அப்படியே தான் இருக்குது. அதாவது எங்கேயும் வந்துட்டு இப்போ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கல. அதனால் இருக்கிறது அப்படியே இருக்குது. நீங்கள் இதை கண்டினியூ பண்ணி கொஞ்சம் அவங்க இன்னும் ஃபுட் இன்டேக்லாம் இன்னும் கொஞ்சம் எடுத்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் இன்னும் டோஸ் கொஞ்சம் 3 டோஸாக மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ 2 டோஸ் மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க சார். இப்போ இடையில பெட் எடுத்துங்க சார். அதான் அந்த சார் வந்துட்டு ஒரு ஹீமோ மட்டும் பண்ணியிருந்தோங்க சார். ஒரு ஹீமோவை ஒரே டைம் கொடுக்க முடியாதுன்னு 3ஆக பிரித்து போட்டிருந்தாங்க. செகண்ட் ஹீமோ இன்னொரு டைம் ட்ரை பண்ணுங்க, அதை இன்னும் கொஞ்சம் நமக்கு அதை இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹீமோ பண்ண சொல்லியிருந்தாங்க. அது பண்ணலான்னு சொல்லி போகும்போது அவங்க ஜீன் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. அவ கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால ஜீன் டெஸ்ட் எடுத்து பார்த்து போட்டுக்கலான்னு சொன்னாங்க. ஜீன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு வந்துட்டு அந்த மெடிசன், அந்த ஹீமோ கொடுக்குற மெடிசன் வந்துட்டு அவரோட ஜீன் போடும்போது லூஸ் மோஷன் போகும், கொஞ்சம் ரொம்ப தொந்தரவாகும், அதனால் போட முடியுதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் திரும்ப போடலைங்க சார். நம்ம டோஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கோம். சிங்கிள் டோஸாக மாற்றினதுக்கப்புறம் இனி அவருக்கு ஃபுட் இன்டேக் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார். வயிறு எரிச்சல் ரெகுலராகவே சொல்லிகிட்ருக்காரு. அதனால தான் சிங்கிள் டோஸாக மாற்றினது. இப்போ அதனால் கொஞ்சம் முன்ன இருந்ததுக்கு இப்போ ஃபுட் இன்டேக் மறுபடியும் திரும்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இடையில லோக்கல்லே சார் அங்கே பார்த்துட்ருக்கோங்க சார். அவங்க வந்துட்டு சும்மா அந்த வயிறு எரிச்சல் இல்லாமல் இருக்கிறது டேப்லெட்ஸும் அப்புறம் டானிக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாமிட் வராமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க அதையே கொஞ்சம் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க.